நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஒருத்தர் உண்மையிலேயே உங்கள் லைஃப் பார்ட்னரா, இல்லை முந்தைய பிறவியில் இருந்த ஒரு கடனாளியா? ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. இன்று இரவு வீடு முழுக்க அமைதியாகும் போது, வெளியில இருந்த எல்லா சத்தமும் மௌனமாக மாறும்போது, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த உலகத்தில் 8 பில்லியன் மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தெருவிலும் புதுசாக முகங்கள், ஒவ்வொரு நகரத்துலேயும் எண்ணிக்கையில்லா வாழ்க்கைகள். ஆனால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்காரு? ஏன் அவரைத்தான் நீங்கள் சந்திச்சீங்க? ஏன் அவங்களத்தான் காதலிச்சீங்க? ஏன் அவங்களோட தான் நீங்கள் 3 சுற்று எடுத்தீங்க? இது ஒரு சாதாரண சம்பவமா, இல்லை ஏதோ ஒரு பழைய கதை மறுபடியும் ஆரம்பிக்கிறதா? நீங்கள் கல்யாண மேடையில் உட்கார்ந்துருந்த போது கையில் கை, கண்களில் கனவுகள். அப்போது உங்களுக்கு இது ஏன் முடிவு, ஏன் விருப்பம்னு தோணியிருக்கும். ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னால் என்ன, நீங்கள் நினைக்கிற அந்த ஏன் விருப்பம்னு நினச்சது உண்மையிலேயே உங்கள் பிறவிக்குமே முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டுன்னு. கருட புராணமும் நம்ம பழமையான கர்ம சாஸ்திரமும் இதே தான் சொல்லுது. திருமணம் ஒரு சம்பவம் இல்லை. இது 2 ஆன்மாக்கள் ரொமான்ஸாக சேர்ந்தது இல்லை. இது 2 பழைய கணக்குகள் மோதுற இடம். 2 முடிக்காத விஷயங்கள் முடியும் தருணம். இப்போ நாம ஒரு உண்மைக்குள்ள போக போறோம். அது கொஞ்சம் உங்களை கலக்கலாம், ஆனா அது உங்களுக்கு ரொம்ப உதவும். உங்க வாழ்க்கை துணை உண்மையிலேயே உங்க துணையா, இல்ல முந்தைய பிறவியில இருந்த ஒரு கடனாளியா? தன் கணக்கை கிளியர் பண்ண வர்றவங்களா? இந்த வீடியோ சந்தோஷமா இருக்கிறவங்களுக்காக மட்டும் இல்ல, முக்கியமா உள்ளுக்குள்ள நொந்துகிட்டு இருக்கிறவங்களுக்காக, ராத்திரி தலையணையில முகம் மறைச்சு அழுறவங்களுக்காக, நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்காக. முதல்ல நாம் ஒரு பொய்யை உடைக்கணும். அதுதான் நம்ம தேர்வுன்னு நம்புறது. இப்போது காலத்தில் டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம ஃபோட்டோ பார்க்குறோம், ப்ரொஃபைல் படிக்கிறோம், நாம் தான் முடிவு பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? இதெல்லாம் ஒரு நாடகம். திரை திறக்கிறதுக்கு முன்னாடியே யார் யாருடன் நிற்க போகிறாங்கன்னு முடிவாகி இருக்கும். கருட புராணத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒரு ஆன்மா இறந்ததுக்கு அப்புறம் யமலோகத்தில் பயணம் முடிச்சு மீண்டும் பூமிக்கு வரும்போது, பிறந்த 6ஆம் நாள் இரவு விதி அந்த குழந்தையின் நெற்றியில சில கோடுகளை எழுதுது. அதுக்கு நெற்றி ரேகைன்னு பெயர். அந்த கோடுகளில் 3 விஷயங்கள் மாற்ற முடியாதது. முதல்ல உங்கள் மரண நேரம், 2வது உங்கள் பெற்றோர், 3வது உங்கள் வாழ்க்கை துணை. நீங்கள் இன்னும் அம்மா வயிற்றில் ஒரு சின்ன உயிரணு மாதிரி இருந்தப்பவே இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதை எழுதுறது யாரு? கடவுள் லாட்ரி எடுக்கிறாரா? இல்லை. கடவுள் ரொம்ப நியாயமானவர். அவர் எந்த பக்கம் பிடிக்க மாட்டாரு. இந்த ஜோடியை கடவுள் உருவாக்க மாட்டாரு. இந்த ஜோடியை உருவாக்குறது உங்கள் ருணானுபந்தம், அதாவது கடன் காரணமாக உருவான உறவு. இந்த வார்த்தையை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ருணம்னா கடன், அனுபந்தம் அப்படின்னா பந்தம், அதாவது பல பிறவிகளாக முடிக்காமல் இருக்கும் ஒரு பழைய கணக்கு. ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசிங்க. முந்தைய பிறவியில் யாரோட உங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்திருக்கும்? நீங்கள் அவரை ஏமாத்திருக்கலாம், அவரோட பணத்தை எடுத்திருக்கலாம், அவங்களோட உணர்ச்சிகளை காயப்படுத்தியிருக்கலாம், அல்லது அவர் உங்களுக்கு ரொம்ப அன்பு கொடுத்துருக்கலாம், நீங்கள் திருப்பி எதுவும் கொடுக்காம போயிருக்கலாம். உடல் சாகும்போது எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த உணர்ச்சி கணக்கு, அந்த முடிக்காத விஷயம், அது ஆன்மாவோட சேர்ந்தே இருக்கும். இயற்கையின் சட்டம் என்னன்னா, அந்த முடிக்காத விஷயம் அது ஆன்மாவோட சேர்ந்தே இருக்கும். இயற்கையின் சட்டம் என்னன்னா, ஒவ்வொரு கடனும் திருப்பி செலுத்தணும். அதனால் அடுத்த பிறவியில் அந்த 2 ஆன்மாக்களையும் ஒரே இடத்துல வச்சு விடும். எங்கன்னா ஒரே வீட்டில், ஒரே கூரையின் கீழே, ஒரே தட்டில் சாப்பிட, ஒரே படுக்கையில் தூங்க. அந்த இடம்தான் திருமணம். ஏன்னா கடன் அடைக்க இதை விட சிறந்த மேடை வேற எதுவும் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. கல்யாணத்தில் ஏன் தீய சுற்றுறோம்? தண்ணீர் இல்லை, காற்று இல்லை. ஏன்னா தீயே பெரிய சாட்சி. அது நம்ம வார்த்தைகளை தெய்வங்களுக்கு கொண்டு செல்லும். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. தீனா கடன்,
நீங்கள் அந்த தீயை சுற்றும் போது நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. அதே நேரம் இன்னொரு விஷயம் நடக்குது. மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டுற அந்த நிமிஷம் அது ஒரு சாதாரண கயிறு இல்லை, அது ஒரு வாழ்க்கை முழுக்க இணைக்கும் பந்தம். அது ஒரு நகை இல்லை, அது ஒரு குறி. அந்த தாலி என்ன சொல்றது தெரியுமா? இப்போ இருந்து நம்ம இருவருக்கும் உள்ள பழைய கர்ம கணக்கு இந்த பிறவியில் ஆரம்பிக்குதுன்னு. அது ஒரு காதல் அடையாளம் மட்டும் இல்லை, அது ஒரு கர்ம பந்தத்தின் சின்னம். நீங்கள் அதை கட்டுறீங்க, ஆனால் அதிலிருந்து எப்போ வெளியே வரணும்னு தீர்மானிக்கிறது காலம்தான். நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, நம்ம முந்தைய பிறவியில் இருந்த எல்லா முடிக்காத கர்மங்களையும் இந்த பிறவியில் சேர்ந்து முடிப்போன்னு. அந்த 3 சுற்று ஒரு சாதாரண சடங்கு இல்லை, அது ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு. நீங்கள் சுயமாக அணியிற தாலி, ஆனால் அதுக்கான சாவி உங்ககிட்ட இருக்காது, அது காலத்தோட கிட்ட இருக்கும். இப்போ கருட புராணமும் கர்ம சித்தாந்தமும் சொல்றது 3 விதமான திருமணங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்தா நீங்கள் எந்த வகைன்னு உங்களுக்கே புரியும், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். முதல்ல சத்திரு திருமணம், அதாவது இப்படி இருக்கும் ஜோடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அங்கே காதல் இல்லை, அங்கே தினமும் ஒரு போர் மாதிரி தான் இருக்கும். ஒருவரை ஒருவர் கீழே இழுக்கிறது ஒரு பழக்கமாக ஆகிடும். நீங்கள் கூட இடத்துல இருக்கீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை துணை எப்படி கிடைச்சிதுன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த பிறவியில் அவர் உங்கள் கணவர் அல்லது மனைவியாக இருக்கலாம். ஆனால் முந்தைய பிறவியில் இவர் உங்கள் பெரிய எதிரி, அல்லது நீங்கள் இவர்கிட்ட அப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருப்பீங்க. அதை இவர் மறக்கவே முடியல. அந்த நேரத்தில் இவர் பலவீனமாக இருந்திருப்பார், எதுவும் செய்ய முடியாமல். ஆனால் இறக்கும்போது மனசில் ஒரு தீ இருந்திருக்கும், பகை, பழி வாங்கணும் என்ற தீ. அதே தீ தான் இந்த பிறவியில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இழுத்து கொண்டு வந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது? அவர் உங்களை அழ வைக்கிறாரு, உங்களை வலிக்க வைக்கிறாரு. இந்த சைக்கிள் தொடரும், மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய கட்டு அவிழும் வரைக்கும். மக்கள் இதை குடும்ப வன்முறைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆன்மீகம் இதை கர்மா செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடனாளி திருமணம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த பணம் எல்லாம் என்ன ஆகுது? பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதுக்காக, அவரோட செலவுகளுக்காக, அவரோட தவறுகளை சரி செய்ய அப்படியே போயிடும். இது சும்மா கோயின்சிடன்ஸ் இல்லை. முந்தைய பிறவியில் நீங்கள் இவரோட பணத்தை எடுத்திருக்கீங்க, அவருக்கு நஷ்டம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் இன்ட்ரெஸ்டுடன் ஒவ்வொரு காசையும் திருப்பி எடுக்கிறாரு. எந்த நாள் அந்த கணக்கு 0 ஆகுதோ அந்த நாள் அவர் மாறிடுவார், அல்லது அமைதியாக வாழ்க்கையில் இருந்து விலகிடுவார். ஏன்னா டீல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாத திருமணம். இல்லை காதல், இல்லை வெறுப்பு. கணவன் அவன் உலகத்தில், மனைவி அவ உலகத்தில், இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே ரயில் டப்பாவில் பயணம் பண்ணுற அந்நியர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ நடக்கும்? முந்தைய பிறவியில் உங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் பெரிய கடன் எதுவும் இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதை முடிக்கத்தான் இந்த பிறவியில் சேர்ந்திருப்பீங்க. நான்காவது மிகவும் அரிதானது புண்ணிய பந்தம். முந்தைய பிறவியில் ஒருவருக்கொருவர் உதவி செய்த ஆன்மாக்கள், பக்தியில் சேர்ந்த ஆன்மாக்கள் மறுபடியும் சந்திக்கும். அப்படி வரும் பார்ட்னர் உங்களை கீழே விழவிட மாட்டார், ஒரு கவசம் மாதிரி நிற்பார். ஆனால் இப்போ காலத்தில் இப்படிப்பட்ட உறவுகள் 1000ல் 1 தான். இப்போ ஒரு சென்சிட்டிவ் கேள்வி இருக்குது. திருமணத்திற்கு வெளியே வரும் உறவுகள், திருமணத்துக்கு வெளியே உள்ள தொடர்புகள். கல்யாணம் 7 பிறவிக்கான பந்தம்னா 3வது ஆள் எப்படி நடுவில் வர்றான்? சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? சில நேரங்களில் நம்ம ருணானுபந்தம் ஒரே ஒருத்தரோட இல்லை, முந்தைய பிறவியில் இன்னொரு ஆன்மாவோடையும் ஒரு ஆழமான தொடர்பு இருந்திருக்கும். அது முழுமையாக முடியாமல் உடைந்து போயிருக்கும். அந்த ஆன்மாவும் தன் பங்குக்காக தேடி திரியும். இந்த பிறவியில் நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த பழைய ஆன்மா மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நீங்கள் கட்டுப்படுத்திக்க முடியாத மாதிரி ஒரு இழுப்பு வரும். அந்த அட்ராக்ஷன் அது காதல் இல்லை, அது அந்த முடிக்காத கர்மத்தின் அழைப்பு. கருட புராணம் சொல்கிறது இது ஒரு டெஸ்ட். இயற்கை உங்களை சந்திக்க வைக்கும், ஆனால் முடிவெடுக்கிற பவர் உங்ககிட்ட இருக்கு.
நீங்கள் அந்த அட்ராக்ஷனுக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கை துணையை ஏமாத்திட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு புதிய கர்மத்தை உருவாக்குறீங்க. ஒரு சீராக இருந்த நூலை மீண்டும் குழப்புறீங்க. இப்போ சிலர் யோசிப்பாங்க, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகல, எனக்கு ஏதாவது சாபமா? இல்லை. கருட புராணம் என்ன சொல்றது தெரியுமா? யாருக்குமே பெரிய கர்ம கடன் இல்லையோ அவங்கள இயற்கை திருமண பந்தத்தில் கட்ட மாட்டேங்குது. சில நேரங்களில் கல்யாணம் ஆகாதது துரதிர்ஷ்டம் இல்லை, அது சுதந்திரம். அந்த ஆன்மா இனிமேல் ஒரே ஒருத்தரோட இல்லை, முழு மனித குலத்தோட வாழணும். ஆனால் நாம் சமூகம் காரணமாக அந்த பந்தத்துக்குள்ளே நம்ம தள்ளிக்கிறோம். கடவுள் காப்பாற்ற நினச்ச பாதையை நாமே தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ கேள்வி, எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டிருந்தா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நாம் சும்மா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை. கருட புராணம் உங்களை பலவீனமாக ஆக்க மாட்டேங்குது, அது உங்களை புத்திசாலியாக ஆக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சா, எதிரில் இருக்கிறவங்க கெட்டவர் இல்லை, அவர் உங்கள் முந்தைய கர்ம கடனை வசூல் பண்ணுறவங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே உங்கள் பார்வை மாறிடும். நீங்கள் உங்களை நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் நினைப்பதை நிறுத்துவீங்க. அப்புறம் ஒரு உண்மை புரியும், எனக்கு அடித்த அந்த அடிதான் நானே ஒரு நாள் வீசின பந்து சுவரில் மோதிட்டு திரும்ப வந்திருக்குன்னு. இப்போ கேள்வி, விவாகரத்து தீர்வா? கர்ம விதி என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் பாடம் கற்றுக்காம கிளாஸை விட்டு வெளியேறினீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் ஆகாது, அது அடுத்ததுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணலாம், முகம் புதுசாக இருக்கும், ஆனால் பேட்டர்ன் அதே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் 2-3 கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதே வலி, அதே துரோகம். ஏன்னா முகம்தான் மாறுது, கர்மம் மாறலை. கிளாஸ் பாஸ் ஆகாமல் ஸ்கூல் மாற்றினா என்ன பயன்? இப்போ விவாகரத்து வலியை பற்றி பேசலாம். ஏன் அது உடம்பு காயம் விட ஆழமாக வலிக்குது? சயின்ஸ் என்ன சொல்லுது? டொபாமைன், ஆக்சிடோசின், ஹார்மோன்ஸ் குறைவு. ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்லுது? கல்யாண நேரத்தில் 2 பேரோட சூட்சம உடல் ஒன்றாக இணைஞ்சிருக்கும், அவர்களின் எனர்ஜி பாதைகள் ஒன்றாக இணையும். பிரிவானது என்ன மாதிரி தெரியுமா? இணைஞ்சிருந்த 2 விஷயங்களை வலுக்கட்டாயமாக பிரித்த மாதிரி. அந்த வலி அது உடம்போட இல்லை, அது ஆன்மாவின் காயம். அதை சரியாக சில நேரம் முழு வாழ்க்கையே ஆகும். அப்படின்னா இந்த கர்ம சுழற்சியை எப்படி நிறுத்துவது? நம்ம முனிவர்கள் ஒரு ரகசியமான ஆனால் சக்தி வாய்ந்த வழி சொன்னாங்க. அது சாட்சி உணர்வு மற்றும் மன்னிப்பு. கேட்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதுதான் ரொம்ப கஷ்டமானது. உங்கள் வாழ்க்கையை கெடுத்த கணவரை மன்னிப்பது, உங்களை அவமானப்படுத்திய மனைவிக்கு நல்லதை வேண்டுவது. நம்ம ஈகோ உடனே சொல்லும், இல்லை நான் பழி வாங்குவேன்னு. ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, பழி வாங்குறது புதிய கர்மம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு புதிய பிறவி, ஒரு புதிய வழி. நீங்கள் உண்மையில் இந்த பந்தத்திலிருந்து வெளியே வரணும்னா அந்த கயிறை வெட்டணும். ஆனால் அது வெறுப்பால் வெட்ட முடியாது. வெறுப்பு அந்த கயிறை இன்னும் வலுப்படுத்தும். அது வெட்டப்படுவது அலட்சியம் மற்றும் மன்னிப்பால. இன்னைக்கு இரவு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை துணை தூங்கும்போது அவங்கள ஒரு நிமிஷம் அமைதியாக பாருங்க. அந்த நேரம் அவங்களோட ஈகோ தூங்கிட்டு இருக்கும். மனசுக்குள்ள சொல்லுங்க, நம்ம முந்தைய கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் உனக்கு துன்பம் கொடுத்துருந்தா மன்னிச்சுக்கோ. இந்த பிறவியில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். நம்ம கணக்கு முடிஞ்சது, நான் உங்களை விடுறேன், என்னையும் விடுறேன். இந்த உணர்வை தினமும் அனுப்புங்க. ஒரு அதிசயம் நடக்கும். அவங்களோட ஆன்மா இத்தனை நாள் பழி வாங்கணும்னு துடிச்சிருக்கும், அமைதியாக ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தையும் பேசாமல், சண்டையும் இல்லாமல், அல்லது அவரோட நடத்தை மாறும், அல்லது அவர் அமைதியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிடுவார். இந்த தடவை கசப்போட இல்லை, முடிவோட. கருட புராணத்தில் இன்னொரு ரகசியம் இருக்குது, கர்ப்ப சாஸ்திரம். இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் எனர்ஜி எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்ற ஆன்மா தான் குழந்தையாக வரும். நீங்கள் தினமும் சண்டை, கோபம், வெறுப்பு இப்படின்னா நீங்கள் ஒரு கீழ்நிலை ஆன்மாவை அழைக்கிறீங்க. பிறகு அந்த குழந்தை பெரியவனாகி உங்களுக்கு கஷ்டம் தரும். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, என் பையன் நல்லவன் ஆகலையேன்னு. நீங்கள் அழைத்த எனர்ஜி மாதிரி தான் ஆன்மா வந்திருக்கும். அதனால தான் கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, ஒரு சடங்கு. அது ஒரு புனித இணைப்பு. இப்போ அந்த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பற்றி நாம் காதல்னு நினைக்கிறோம்.
ஒரு நல்ல பெண் ஒரு தவறான ஆளுக்காக பைத்தியம் ஆகிறா. ஒரு நல்ல ஆளு ஒரு மோசமானவங்களுக்காக எல்லாத்தையும் விடுறான். யார் கேட்டாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது காதல் இல்லை, அது கர்ம காந்தம். உண்மையான காதல் உங்களை அமைதியாக்கும், தெளிவு தரும். ஒரு உறவில் சேர்ந்த உடனே உங்கள் தூக்கம் போயிடுச்சுன்னா, குடும்பத்திடம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, கெரியர் பாதிக்கப்படுதுன்னா அது காதல் இல்லை, அது வரப்போகும் புயலின் சத்தம். அப்போ ஒரு அழகான வழி நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தானம் மற்றும் சேவை. உங்க கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா ஒரு பெண்ணின் கல்யாணம் நடத்த உதவி பண்ணுங்க. ஒரு ஏழை ஜோடிக்கு உதவி பண்ணுங்க. நீங்க மற்றவரோட வாழ்க்கைய அமைக்க உதவுனீங்கன்னா இயற்கை உங்க வாழ்க்கைய பாதுகாக்கும். இது அநியாய நம்பிக்கை இல்ல, இது ஒரு யுனிவர்சல் ரூல். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் திரும்ப வரும். இப்போ கேள்வி, விதியை மாற்ற முடியுமா? முழுவதுமா முடியாது, ஆனா அதை குறைக்க முடியும். உதாரணமா, விதியில் கல்லால காயம் ஆகும்னு எழுதப்பட்டிருந்தா அதை முழுக்க தவிர்க்க முடியாது. ஆனா கவனமா நடந்தா, செருப்பு போட்டா அந்த கல் உங்களை குத்தாது. குடும்ப வாழ்க்கை நம்ம சாஸ்திரங்கள்ல பெரிய தவம். காட்டுக்கு ஓடி போறது ரொம்ப ஈஸி, அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா வீட்டில் இருந்துக்கிட்டு நாள்தோறும் சண்டைகளுக்குள்ள நாக்க கட்டுப்படுத்தி கோபத்தை அடக்கி மற்றவங்களுக்கும் நல்லது நினைக்கிறது, அது ஹிமாலயத்தில் தவம் பண்ணுறதை விட கஷ்டம். உங்கள் கல்யாணம் ஒரு கஷ்டமான மனிதர் கூட நடந்திருந்ததுன்னா அதை தண்டனைன்னு நினைக்காதீங்க, அதை ஒரு தேர்வுன்னு நினச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்கு இந்த கடினமான கேள்வி காகிதத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் அதை தீர்க்கும் சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், முகம் பார்த்து மட்டும் தீர்மானிக்காதீங்க, பணம் பார்த்து மட்டும் முடிவு செய்யாதீங்க. அந்த ஆளோட இருந்தா உங்களுக்கு அமைதி கிடைக்குதா, அவர் உங்களை நல்ல மனிதராக மாற்றாரா, அதுதான் முக்கியம். கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, என் வாழ்க்கைக்கு வர்றவங்க என் ஆன்மா பயணத்துக்கு துணையாக இருக்கணும், காலுக்கு சங்கிலி ஆகக்கூடாது. கடைசியில் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், எந்த உறவும் எப்போதும் நிரந்தரம் இல்லை. நாம் எல்லாரும் பயணிகள், ஒரே இடத்துல சந்திக்கிறோம், சில நேரம் சேர்ந்துருக்கோம், அப்புறம் தனித்தனியாக போயிடுவோம். உங்கள் வாழ்க்கை துணை எப்படி இருந்தாலும் அவர் உங்கள் கர்மத்தோட பிரதிபலிப்பு. கண்ணாடியில் முகம் அழுக்கு தெரியுதுன்னா கண்ணாடியை உடைச்சா பயனில்லை, முகத்தை தான் சுத்தம் செய்யணும். சேவை செய்யுங்க, தானம் செய்யுங்க, நல்லதை நினச்சி வாழுங்க. புண்ணியம் அதிகமானா கெட்ட கர்மம் மெதுவாக குறையும். நினச்சிக்கோங்க, முதலிரவு என்பது உடலின் இணைப்பு மட்டும் இல்லை, பழைய காலத்தில் அது ஒரு புனித ஆரம்பம். அந்த இரவு உங்கள் மனசில் இருக்கும் எண்ணங்களும் எனர்ஜியும் உங்கள் எதிர்காலத்தை எழுதும். திருமணம் ஒரு கற்பனை கதை இல்லைங்க, அது ஒரு தீயின் நதி. இதில் இறங்கணும். ஆனால் யார் அந்த தீயிலிருந்து தங்கள் அன்பையும் பொறுமையையும் காப்பாற்றிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தங்கம் ஆகி வெளியில் வருவாங்க. இன்னைக்கு சொன்னது உங்கள் மனசை தொட்டிருந்தா துக்கப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு காரணம் தெரியும், காரணம் தெரிஞ்சால் வழியும் கிடைக்கும். இன்னைக்கு இரவு உங்கள் எல்லா கோபத்தையும் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை துணையை அவங்க பக்கத்தில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் மனசுக்குள்ளே மன்னிச்சிட்டு விட்டுடுங்க. நீங்கள் அவரை அடைஞ்சிருக்கும் கூண்டில் நீங்களும் அடைஞ்சிருக்கீங்க. அவரை விடுங்க, உங்களையும் விடுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, ஜோடிகள் மேலேருந்து தீர்மானிக்கப்படுதா அல்ல நம்ம கர்மம் தான் உருவாக்குதா? இந்த விஷயம் யாருக்காவது உதவுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒருவரோட உடைந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறிய ஆதரவாக இருக்கலாம். வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க, அதை கர்ம கண்ணாடியில் பார்த்தா புகார்கள் மறையும், ஏற்றுக்கொள்வது மட்டும் இருக்கும். ஏற்றுக்கொள்வது இருக்கும் இடத்துல கடவுள் இருக்காரு. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ஆழமான உண்மையோட. அது வரைக்கும் உங்களை கவனிச்சுக்கோங்க, உங்கள் உறவுகளையும் கவனிச்சுக்கோங்க. நன்றிங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,